அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி அமாவாசை என்று உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற செய்ய வேண்டிய சிறப்பு குலதெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசை தினங்களில் குளக்கரைகளில் உள்ள மற்றும் உங்கள் வயல் பகுதிகளில் உள்ள குலதெய்வங்களை காக்கும் தெய்வங்களை வழிபாடு செய்வது குடும்பத்தில் சிறப்பானது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து குலதெய்வத்திற்கு மண்பானையில் தண்ணீர் வைத்து சைவ படையலிட்டு காக்கைக்கு உணவிட்டு வழிபடுவதனால் தோஷங்கள் நீங்கி குலதெய்வ அருளுடன் முன்னோர்களின் ஆசியும் கிடைத்து குடும்பம் செழிக்குமாகும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த தினங்களாகும். முன்னோர்களை வழிபடுவதுடன் குலதெய்வத்தின் அருளை பெறவும் வீட்டில் கர்ம வினைகள் நீங்கவும் குடும்ப பிரச்சனைகள் தீரவும் இந்த வழிபாடு செய்யப்படுகின்றன. வீட்டில் ஒரு மண்பானை அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீர் நிரப்பி பூஜை அறையில் குலதெய்வத்தை வழிபடலாம். அமாவாசையன்று சமைத்த உணவை முன்னோர்களுக்கு படைத்து அதில் ஒரு பகுதியை காக்கைக்கு உணவாக வைப்பது சிறந்ததாகும். ஆடி மாதம், தை மாதம் மற்றும் மாசி மாதம் அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை நாட்களில் ஆற்று படுகைகளில் அல்லது புனித குளிக்கரைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாட்டால் கண்டிப்பாக நமக்கு நன்மை நடைபெறும். இந்த வழிபாடு குடும்பத்தில் உள்ள அதாவது தேவையான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனை உடனடியாக நீக்கி விடுகின்றன. குறிப்பாக அமாவாசை என்றாலே அது குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்ததாகும். அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்ற வேண்டும். அப்படி தவறினால் பித்ருதோஷம் மற்றும் பித்ரு சாபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் என சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. பித்ருக்கள் வழிபாட்டுகளுடன் குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பாகும். அமாவாசையில் செய்யப்படும் குலதெய்வ வழிபாட்டின் தனித்துவமான பலன்களை கண்டிப்பாக நமக்கு தரக்கூடியது. அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாள் என்பது அனைவருக்குமே தெரியும். அதேபோல் பௌர்ணமி என்பதை குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் என சொல்லப்படுகிறது. ஆனால் அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதுடன் குலதெய்வத்தையும் வழிபடுவது நல்ல பலனை தரவல்லது. அமாவாசையில் வீட்டில் குலதெய்வத்தினை வழிபடுவதனால் கண்டிப்பாக மாபெரும் நன்மைகள் அதிகமாக உருவாகும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த உலகம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படுகின்றன என்பதுதான் எது. அமாவாசை பௌர்ணமி பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும். அமாவாசையில் செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கின்றன. வளர்பிறை தேய்பிறை என்று ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரும் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை செய்யப்பட்டு வருகின்றன. அமாவாசை தோன்றும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியதாகும். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவர்களுக்கு பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதியின்மை ஏற்படும். எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்கள் முன்னோர்களுக்கு எள் தண்ணீரும் உரைத்து எளிதாக வீட்டிலேயே பூஜை கூட செய்து தாராளமாக வெளிப்படலாம். பித்ரு எனப்படும் நம் முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம் வீட்டு வாசல் வந்து நிற்பதாக சொல்லப்படுகின்றன. இதனால் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல் உணவிட்டால் சிறப்பான பலன்களை தரும். அவர்களுடைய ஆசியை முழுமையாக நமக்கு கிடைக்கச் செய்யும். அமாவாசையில் உணவேதும் உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் சகல சம்பத்துகளும் உண்டாகும் என சாஸ்திரம் கூறுகின்றன. விரதம் இருக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது அமாவாசை நாள். அமாவாசை நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது விசேஷமான சக்திகளை கொடுக்கும். இது உங்களிடம் இருக்கும் கெட்ட சக்திகளை விலக்கி ஓடச் செய்யும். வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாள் தண்ணீருடன் சிறிது அளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்தெடுக்கலாம். காலை மாலை இருவேளையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். குறிப்பாக அமாவாசை நாள் விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலும் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லதாகும். அமாவாசை நாளில் போதும் அசைவ உணவு உண்ணும் பொழுது உடம்பில் ஒருவித அசௌகரியம் உண்டாகும். இது
அறிவியல் ரீதியாகவும் உண்மை என்பதனால் அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது நல்லதாகும். மேலும் அதில் பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சைவ உணவையும் தவிர்க்க வேண்டும். சைவ உணவையும் தவிர்த்து விட வேண்டும். வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க இன்றைய நாட்களில் மந்திர ஸ்லோகங்களை கூற வேண்டும் அல்லது ஒழிக்க விடுவது செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் உச்சரித்து வாருங்கள். நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பொன்பொருள் சேரவும் சகல சம்பத்துகள் கிடைக்கவும் குலதெய்வத்தினுடைய அருளை பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லதாகும். ஒரு மண்பாலையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வையுங்கள். அதில் குலதெய்வத்தை நினைத்து ஆவாகானம் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது. உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியம் வைத்து வழிபடவும். அப்படி இல்லை என்றால் சிறிதளவு கற்கண்டு வைத்து கூட குலதெய்வத்தை வழிபடலாம். குலம் காக்கும் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் இன்றைய நாட்களில் எந்த அளவிற்கு கெட்ட சக்திகளின் தாக்கம் இருக்கின்றனோ அதுபோல இந்த நல்ல சக்தியின் தாக்கம் அதை விட அதிகமாக இருக்கும். ஆகமையால் செல்வ வளம் பெருக கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் இந்த அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்கள் வழிபடுவதற்குரிய நாள் என்றாலும் வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகள் மிக முக்கியமானவை. அவை தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை. இதற்கு இணைகளாக மாசி அமாவாசையும் குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக அமாவாசை நாட்கள் செல்வ வளமும் இந்த குலதெய்வத்தின் அருளால் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக அமாவாசை விசேஷமான நாளாகும். கடல் சார்ந்த, ஆறுகள் சார்ந்த, திருக்குளங்கள் சார்ந்த பகுதிகளில் விமர்சையாக கொண்டாடப்படும் நாள்தான் இந்த அமாவாசை நாட்களாகும். நம்முடைய முன்னோர்கள் நினைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தான் இந்த அமாவாசை வழிபாடு. நாம் ஏன் அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும்? நம் வாழ்வில் சந்திக்கும் பல தடைகள், தாமதங்கள், வியாபாரத்தில் தோல்வி அல்லது நஷ்டம், வேலையின்மை, தொடர்ந்து நோய்கள், தீராத நோய்கள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு பித்ருதோஷம் எனப்படும் முன்னோர்களின் சாபம் தான் காரணமாக அமைகிறது. இதற்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்றால் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். இந்த பித்ருசாபத்தினால் திருமண தடையும், குழந்தை பேறு தடையும், நிதி பிரச்சனையும், உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அனைத்தும் ஏற்படும். ஆகமையால் தெய்வங்களின் அனுகிரகத்தை பெற்றுத் தருவது நமது பித்ரு எனப்படும் நம் முன்னோர்கள், அதாவது வாழ்ந்து இறந்த மூலம் நமது வீட்டு பெரியவர்கள். அமாவாசை நாளில்தான் நம் முன்னோர்கள் பரிபூர்ண ஆசையில் நமக்கு கிட்டுகின்றன. எனவே தான் ஒவ்வொரு அமாவாசையும் நாம் தவறாமல் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை கை கொடுக்கும். அதற்கு அடுத்தது இந்த மாசி அமாவாசை கை கொடுக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.